இந்த காலையில நீங்க உங்களோட வீட்டை மாமரம் நின்றத கண்டீங்களா? கண்டீங்கன்னு மாமரம் நிக்கிறத கண்டீங்களா? அது மாமரம் வண்டி சொல்லி நீங்க பாத்தீங்களா? அல்ல தெளிவாக கேட்கிற கேள்வியை. மாமரம் என்று பார்த்துதான் மாமரம் நிக்கண்டு நீங்க பாத்தீங்களா இல்ல மாமரம் ஒன்று நிக்கிறத கண்டீங்களா? ரெண்டுக்கும் சின்ன புரிதல் ஒன்று, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கி, ஆனா சின்ன ஒரு புரிதல் இருக்கு. அண்ணா நிக்கி அத மாமரம் வந்து நீங்க கண்டீங்களா இல்ல மாமரம் ஒன்று நிக்கண்டு கண்டீங்களா? மாமரம் ஒன்று நிக்கண்டு நீங்க கண்டீங்க. அப்ப நீங்க அந்த நிக்கிறத மாமரம் வந்து கண்டீங்க. புரியுதா? அது ஏன் அதை மாமரம் பண்ணி நீங்க கண்டீங்களா? நாங்க உங்களோட மூதாதைகள் என்றா முந்தின சமூகம். உங்களுக்கு சின்ன பிள்ளையில என்ன சொல்லி தந்தோம்? இது மாமரம் பண்ணி சொல்லி தந்தோம். நாங்க உங்களுக்கு இது மாமரம் பண்ணி சொல்லி தந்த அந்த மாமரம்ங்கிறது உங்களோட உள்ளத்தில பதிஞ்சி இப்ப நீங்க அந்த மாமரத்தை கண்டீங்க இல்லையா? நாங்க சொல்லி தரல. இப்ப உங்களுக்கு என்ன தெரியா? உங்களோட வீட்டு நிக்கிறது என்ன காணுவீங்க? மாமரம் என்று எப்படி காணுவீங்க? அதான் புரியல. இதுக்குள்ள சின்ன ஒரு நுட்பம் இருக்கு. திரும்ப நீங்க நல்ல தெளிவாக சிந்தனை கெடுங்க. இப்ப நாங்க மூதாதைகள் சின்ன பிள்ளையில இருந்து மாமரம் வண்டி சொல்லி ஒன்று நிக்கண்டு உங்களுக்கு சொல்லி நினைவுபடுத்தி நாங்க உங்களுக்கு தந்தமா இல்லையா? அதை சொல்லி தரக்குள்ள அதை காட்டி காட்டிச்சு இதான் மாமரம், இதான் மாமரம் ரெண்டு தானே சந்தம். அப்ப நீங்களும் என்ன செஞ்சீங்க? இதை நமக்கு மாமரம்ங்கிற இந்த பெயரை கொண்டு இதை காட்டி இவங்க நமக்கு சொல்லித்தாராக என்று ஒரு புரிதல் எடுத்து அந்த புரிதலோட இப்பயும் அதை எங்க காண்றீங்க? அத மாமரம் வந்து அந்த பெயரை கொண்டு நாம தானே காண்றோம். இப்ப அது எப்பயாவது நான் மாமரம் வந்து சொல்லி நம்ம கிட்ட வந்து சொல்லிச்சா? இனியாவது செல்லுமா? அப்ப நாம அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்கோம் இல்லையா? மாமரம் வந்து அந்த பேரு நாம வச்சியா நமக்கு முந்தினவங்க வச்சியா? நமக்கு முந்தின சமூகம், நமக்கு முன்னுக்கு வாழ்ந்த மூதாதையர்கள் அதுக்கு மாமரம் வந்து வச்சாங்க. இந்த மாமரம் வந்து சொல்லி இன்ன வச்ச இந்த பெயர் என்ன மொழியில வச்சாங்க? தமிழ் மொழியில வச்சாங்க. ஆங்கில மொழியில ஒரு பேர் வச்சிருக்காளா இல்லையா? சிங்கள மொழியில, ஹிந்தியில, உருதுல, அரபியில, இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் அதுக்கு ஒரு சொல்ல கொண்டு ஒரு பெயரை கொண்டு அதை ஒரு பெயரொன்று வச்சு எல்லா மொழியில உள்ளவங்களும் அதை பார்க்கல இல்லையா? இப்ப நாம உதாரணத்துக்கு நாம மாமரம் வண்டி வச்ச அந்த பெயர் அதுக்கு பொருந்துமா? அரபுல வச்ச பெயர் பொருந்துமா? இல்ல ஹிந்தியில வச்ச பெயர் பொருந்துமா? தமிழ்ல வச்ச பெயர் பொருந்துமா? எந்த பெயர் பொருந்துமா இருக்கு? அப்ப ஒரு பெயரும் பொருந்துதில்லை என்ற என்ன அர்த்தம்? அது ஏற்றுக்கொள்ளுது இல்லை. நாம வைக்கிற பேரை இப்ப நம்ம தமிழ்ல வச்சோம் மாமரம் வண்டி வச்ச உடனே அது என்ன செய்யுது? அது ஏற்றுக்கொள்ளுது இல்லை இல்லையா? ஆங்கிலத்துல ஒரு பேரை வச்சோம், ஒரு மொழி ஆங்கிலம் பேசுற மக்கள் ஆங்கிலத்துல ஒரு பேரை வச்சாங்க, அது ஏற்றுக்கொள்ளுதா? ஹிந்தியில மாமரத்துக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா? ஹிந்தி மொழி பேசுறார்கள் அந்த பேரை வச்சாங்க, அது ஏற்றுக்கொள்ளுதா? அப்படின்னா இப்ப 1000 பாஷையில 1000 பெயரை வச்சாலும் அது என்ன செய்யுது இல்ல? இப்போ ஒரு கேள்வி, அதுல பேர் என்ன? மரமும் வச்சேதானே. மிச்சம் ஆழமா யோசிங்க, நீங்க மேலோட்டமா யோசிக்க வேணாம், மேலோட்டமா தரல. அது என்ன தெரியாங்க இன்னும் யாருக்கும். வேதம் என்ன செல்லுதண்டா? நீங்களும் உங்களோட மூதாதைகளும் வைத்து கொண்ட பெயர்களை அன்றி நாங்க எந்த பொருளையுமே இறக்கல. அப்படின்னா இப்ப மாமரம் வண்டி சொல்லி நாம வச்சிருக்கோம் பேர், இதே தமிழ் மொழி. இப்படி ஒவ்வொரு மொழியில 1000 பெயர் வைக்கப்பட்டாலும் ஒரு பொருளுக்கும் அண்ணா
பார்க்கிறான், நான் தெரிகிறான். அந்த பொருளுக்கு 1000 மொழியில 1000 பெயர் வைக்கப்பட்டாலும் வேதம் செல்லுது, நீங்களும் உங்களோட மூதாதையர்களும் வைத்துக் கொண்ட பெயர்களே அன்றி அதுக்கு நாங்க என்ன செய்யல, அந்த வச்ச பேருக்கு ஒரு பொருளை இறக்கி தரல என்று சொல்லுது. நான் ஒண்டத்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஒண்டை மட்டும் காட்டி அந்த ஒண்டை மட்டும் ஒரு பொருளை மட்டும்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஒரு பேரை வச்சு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான பாஷையில பேர் வைக்காக சொல்றாங்க. அதான் நாம மாமரம் வந்து பார்க்கிற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, அவகட மொழியில ஒரு பேரை வச்சு அவ பார்க்க. இப்படி அதை மாமரம் என்று சொல்லி நாம தான் பார்க்கமே அல்லாமல், நாம தான் அதுக்கு பேர் வச்சிருக்கமே அல்லாமல், அது நான் மாமரம் என்று சொல்லி தமிழ் வழியில வச்ச பெயரையோ ஆங்கில மொழியில வச்ச பெயரையோ வேற என்ன மொழியில வச்ச பெயர்களையோ அது என்னுடைய பெயர் என்று அது ஏற்றுக்கொண்டு அது யாருக்கிட்டையாவது சொல்லிருக்கா? இல்ல. அது அப்படி ஒரு பேரை சொல்லி ஏற்றுக்கொள்ளாததுல, அது எனக்குரிய பேர் இல்லான் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ற இடத்தில இல்லாத்தில, நாம ஒரு பொருளுக்கு 1000 பாஷையில 1000 பேர் வச்ச மாதிரி லட்சக்கணக்கான பொருளுக்கு ஆயிரக்கணக்கான பேர்களை வச்சுத்தான் நாம ஒரு உலகத்திலே இருக்கோம். பிடிப்படுகிறத இப்ப நான் ஒன்றத்தான் உழைக்குது. சரி, நாய் எடுங்களேன். அது எப்பயாவது வந்து நம்ம கிட்ட நான் தான் நாய் என்று சொல்லிருக்கியா? அதுக்கு நாய் என்று நாம தமிழ்ல சொல்றோம். அதுல ஆங்கிலத்தில ஒரு பேர் இருக்கா இல்லையா? அதுக்கு ஆங்கில மொழி பேசுறாக்கள் ஒரு பேர் வச்சிருக்காள் இல்லையா? தமிழ் பேசுறாக்கள் தமிழ்ல ஒரு பேர் வச்சிருக்கா, ஹிந்தியில பேசுறாக்கள் ஹிந்தியில ஒரு பேர் வச்சிருக்கா, உருதுல பேசுறாக்கள் உருதுல ஒரு பேர் வச்சிருக்கா. இப்படி 1000 மொழியில அந்த நாய் என்று அண்ணா காண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் பேர் வச்சிருக்காளா இல்லையா? அந்த பெயர்களை எல்லாம் யாரு தந்த, யாருக்கிட்ட இருந்து நாம எடுத்த என்று பார்த்தா நமக்கு முந்தி இருந்தவர்கள் மூதாதையர்கள். அப்ப அவங்க நமக்கு சொல்லி தந்தாக நாம என்ன செய்கிறோம், சொல்லி தந்த அந்த பதிவை வச்சுத்தான் மாமரம் என்று மாமரத்தை பார்க்கும், நாய் என்று சொல்லி நாயை பார்க்கும், பூனை என்று சொல்லி பூனையை பார்க்கும், மாடு என்று சொல்லி மாடை பார்க்கும், ஆடு என்று சொல்லி ஆடை பார்க்கும். இப்படி எல்லாத்தையும் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் நாம ஒரு பெயரை வச்சு, ஒரு பெயரை பதிவாக நினைவுல பதிய வச்சு, அந்த பெயர் ஊடாகத்தான் இது மாமரம், இது இன்னது, இது இன்னது என்று பார்க்கமே அல்லாமல் யதார்த்தத்தில உண்மையில இதெல்லாம் என்ன என்று தெரியுமா? அப்படி தெரியாம முன்னுக்கு இருந்தவர்கள் வச்ச பாசையில வச்ச பெயர்களை கொண்டு அந்த பெயர்களுக்கெல்லாம் உரிய பொருட்கள் தான் இது என்று ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வாழ்றது. இங்க என்ன இருக்கென்று தெரிஞ்சு வாழ்றாரா தெரியாம வாழ்றாரா? அவருதான் இருளம் மூழ்கி வாழ்றவர், அறியாமையில அவர்தான் அறியாதவர், அவர்தான் மடையனுங்கிறது காட்டுற இடம் விளங்குதா? இப்ப நான் இன்னும் தெரிகிற ஒன்றையும் இல்லைன்னு சொல்லல, நல்ல விளங்கிக்கணும். நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறது இல்லைன்னு சொல்றேன்னா, அந்த தெரிஞ்சிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் முந்தினவங்க, முன்னுக்கு வாழ்ந்தவங்க, மூதாதையர்கள் நமக்கு ஒரு மொழியை தந்து ஒரு பாசையை தந்து இதுக்கெல்லாம் ஒரு பெயரை வச்சு நமக்கிட்ட ஊட்டின, நம்முட உள்ளத்தில பதிய வச்ச அந்த பெயர்களை கொண்டு நாம பார்க்கிற ஒரு உலகம் இல்லைங்க. நல்ல விளங்கிக்கணும், நல்ல தெளிவாத்தம் புரிய வைக்கலாம். ஆனா நாம அந்த உலகத்துக்குள்ள வாழ்றோம். அப்ப அதை மாமரம் என்று பார்க்கும், இதை மாடு என்று பார்க்கும், இதை நாய் என்று பார்க்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நமக்கிட்ட பதிவுல நமக்கு மூதாதையர் தந்த இந்த சொல்ல கொண்டு அந்த சொல்லுக்குரிய பொருளாகத்தான் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யறோம், கணிக்கம் பாக்கம் அப்படியே வச்சுக்கிட்டு வாழ்றோம். இதைத்தான் வேதம் சொல்லுது என்னன்னு, நீங்களும் உங்களோட மூதாதையர்களும் வைத்து கொண்ட வெறும் பெயர்களை என்று என்றால் பெயர் மட்டும்தான். இந்த மாமரம் மண்டி நீங்க வச்ச பேருக்கு மாமரம் மண்டி நாங்க ஒரு பொருளை இறக்கல. நீங்க நாய் என்று சொல்லி வச்ச பேருக்கு நாங்க நாய் என்று ஒரு பொருளை இறக்கல. நீங்க மாடு என்று சொல்லி வச்ச பேருக்கு நாங்க மாடு என்று ஒரு பொருளை இறக்கல. அப்ப இங்க இறக்கி இருக்கிறது என்ன, தெரிகிறது என்ன என்கிறத சிந்திக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கா இல்லையா?
அதுக்கு இந்த பெயர் வச்சது இந்த மூதாதைகள் சொல்லி தந்த இது என்ன செய்தில்லை நம்மள விடுதலை. நாம பார்த்த உடனே மாமரம் தான் தெரியும், நாம பார்த்த உடனே நாய் தான் தெரியும், நாம பார்த்த உடனே மாடு தான் தெரியும். அப்ப நான் இப்ப எந்த உலகத்தை மறக்க சொல்றேன்? இன்னும் தெரிகிற உலகத்தை உங்களால யாராலையும் மறக்கல. ஆனா புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே மறையும் உலகம் ஆகி. அப்ப நாம உறங்கக்குள்ள என்ன என்ன பேரெல்லாம் வச்சு ஒரு உலகம் என்று சொல்லி நம்மட நினைவுல நம்மட பதிவுல வச்சிருந்தோமோ அவ்வளவும் என்ன செய்து சுளுத்தி நிலையில மறைகிறதால அந்த மறைகிற உலகம் ஆகி. இது மறையுமா? இது மறைக்கலாமா? இது ஆழமாக விளங்க வேண்டிய ஒரு நுட்பம். இப்ப லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு உலகையும் உடலையும் மறங்கேண்ட உடனே எதை மறக்க சொல்றாங்க, எதை மறக்கணும்? திரும்ப அகிலமே 100ஆக வருமெண்டா திரும்ப இந்த உலகம் 100ஆக தெரிய வேண்டி வருமாங்க. அப்ப அந்நேரம் தான் நாம இவ்வளவு நாளும் மாமரம் என்று சொல்லிக்கிட்டு இருந்த சாமா என்ன, ஆடு என்று நாம பார்த்துக்கிட்டு இருந்த சாமா என்ன என்று இப்ப அறிகிற நிலை வந்த உடனே இந்த மூதாதையர்கள் இப்படியெல்லாம் பேரை சொல்லி என்ன செஞ்சு விட்டா நம்மள. அவன் உலகத்துல வாழ்றதுக்காக செஞ்சது. அந்த படிப்பு வானாண்டு இல்லை, அது படிக்கத்தான் வேணும். அது படிக்காட்டி அந்த பிள்ளை சமூகத்தோட வாழையில அது. அப்ப சமூகத்தோட வாழ்றதுக்கு 4 பணம் தேடி இந்த உடலுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த கல்வி தேவையா இல்லையா? ஆனா அது உலகம் இல்லை. உலகம் ஒன்று இருக்கே, புத்தியில் அமையா பூ உலகம் உள்ளத்தில் தானே மறைந்திருக்கங்க. அப்ப இப்ப நல்லா சிந்தனைக்கு எடுத்து பாருங்க, சரியா? உங்களுக்கு உங்களோட மூதாதையர்கள் சின்ன மாதிரி இல்லாட்டி நமக்கு முந்தினவங்க சொல்லி தந்த மாதிரி நாம என்ன செய்யறோம்? இப்ப நம்மளோட பிள்ளைகளுக்கு அதுகள் இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகு அந்த வேத வசனத்தை எங்களோட மூதாதையர்கள் சொல்லி தந்த பெயர்களை அணிஞ்ச ஒரு பொருளும் அல்ல இறக்கல்ல எங்களுக்குள்ள நாம இதுக்குள்ள வந்துடுவோம், மூதாதையர்கள் வந்துடுவோம். அப்ப நீங்களும் உங்களோட மூதாதைகளும் என்கிற அந்த வசனத்துக்குள்ள அந்த நீங்களும் என்கிறதுக்கு அவ வந்துடுவார். நீங்களும் இப்ப இருக்கிற நம்மள சொல்லுது, மூதாதைகள் நமக்கு முந்தின வந்தவங்க. அப்ப மொத்தத்துல இப்போ சும்மா ஆழமா கொஞ்சம் சிந்தனைக்கு எடுங்க. ஆரம்பத்தில ஒரு மொழியுமே இல்லை, ஒரு பாஷையும் இல்லை, ஒரு சொல்லும் இல்லை. இப்பதான் ஒரு மனிதன் உலகத்தில் அப்படி வந்து நிக்கான வெப்பவே. அவன் எல்லாத்தையும் பார்த்திருப்பானா இல்லையா? அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? நம்மள மாதிரி இது நாய் இது மாமரம் பண்ணா பார்த்திருப்பானா? எப்படி பார்த்திருப்பான்? என்னன்னு பார்த்திருப்பான்? இப்ப நீங்க உங்களை என்ன செய்யுங்க, உலகத்தை வச்சுக்கோங்க. இப்பதான் நீங்க உங்களை அல்லாஹ் என்ன செய்யறான் உலகத்துல? நீங்க மட்டும்தான் இப்ப இருக்கிறீங்க வெப்பமே. இப்ப உங்களுக்கு மொழி இல்லை, படிப்பு இல்லை, எந்த பாஷையும் இல்லை, இந்த கற்றுத்தர ஆளும் இல்லை, கற்றுத்தர பாடசாலையும் இல்லை, கற்றுத்தர ஆசிரியர்கள் மாஸ்டர்மாரும் இல்லை. இப்ப நீங்க வந்து தனியா நிக்கிறீங்க. இப்ப நீங்க எல்லாத்தையும் பாப்பீங்களா இல்லையா? எல்லாம் தெரியுமா இல்லையா? ஒவ்வொன்றையும் என்னன்னு பாப்பீங்க. எதுவும் தெரியாது, தெரியாது. தெரியுதல்ல உங்களுக்கு? தெரியாதுண்டா இது தெரியா? எல்லாம் தெரியுதுவா? தெரியுது. தெரியுது. அதுதான் இப்ப உங்களோட உள்ளம் எந்த நிலையில நின்று இப்ப நீங்க மாமரம் மட்டும் பாக்குறத பாப்பீங்க. பேரும் தெரியாது, பேரு தெரியாது. ஏன் பேர் தெரியாண்டா பேர் யாரும் சொல்லி தரையும் இல்லை, சொல்லித்தர ஆளும் இல்லை. சொல்லித்தர ஆழ்வான் என்று பார்ப்போம். இது ஒரு நிறமாக ஒரு தோற்றமாகும். அதுவும் தெரியா? அது நிறமும் சொல்லி தந்திருக்கணும். நல்லா இன்னும் மடுங்க, ஆழமா தோண்டுங்க, சிந்தனைக்கு போங்க. நீங்க ஐநூறு நின்றுட்டு தானே இப்ப எனக்கு பதில் சொல்றீங்க. அதுக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. என்ன பேரு என்னன்னு தெரியாது. ரைட். காட்சி மட்டும் அது எல்லாம் தெரியும். நீங்க பார்த்துக்கிட்டீங்க, என்ன நினைப்பீங்க? ஒண்ணும் தெரியாதுன்னு நினைப்பீங்களாங்க? தெரியுது. தெரிஞ்சா என்ன நினைப்பீங்க?
தெரியாம என்னன்னு தெரியாம தான் என்னன்னு தெரியாம நிற்பீங்களா? இதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நிற்பீங்க. அறியணும். அதை சொல்லுங்க. இது என்ன, இது என்ன, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நிற்போம். சரி, அண்ணா பறந்துகிட்டு போகுது, இது என்ன பறந்துகிட்டு கொண்டு இங்க நடந்துகிட்டு போகுது, இது என்ன நடந்துகிட்டு போகுது என்று ஒவ்வொன்றையும் பார்த்து என்ன இது சிந்தனையில சிந்திக்கிற இடத்துக்கு வர மாட்டீங்களா? அந்த இடத்துக்கு இப்ப வரும் நீங்க. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு இதெல்லாம் என்ன தெரிய வேண்டி வரும். அப்ப இந்த இடத்துக்கு வரக்குள்ள இப்ப யார் இல்ல, மூதாதைகரும் இல்ல. மூதாதைகள் செல்லித்தந்த பேரும் இல்ல. அப்படி பேரையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்த உலகம் இருக்கா? இல்ல. உடல் இருக்கா? அந்த இடத்துக்கு வரீங்க. உடல் ஒன்று இருக்கின்ற, இதுக்கு உடல் என்று சொல்லி தந்த யாரு? அப்ப முதல் நீங்க யாரு, என்ன தெரிகிறது என்ன, இன்னும் பரவுகிறது என்ன, இன்னும் இப்படி தெரிகிறது என்ன, அப்படி தெரிகிறது என்ன என்று உங்களோட சிந்தனை ஆரம்பிக்கிற. இப்பதான் நீங்க என்ன செய்ய போறீங்க, உலகத்தை அறிய போறீங்க. இது இந்த உலகம் என்ன செய்யாது, இது ஹக்கை கொண்டு படைக்கப்பட்ட உலகம். ஹக்கை கொண்டு நாங்க படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றானே. இப்ப நீங்க ஹக்கை கொண்டு படைத்த உலகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஹக்கிட நினைவு வந்து ஹக்கை பற்றிய சிந்தனை என்ன செய்யும்? இது என்ன, என்ன தெரிகிறது என்ன, என்ன பார்க்கிறது என்ன, என்ன பறக்கிறது என்ன, என்ன நடக்கிறது என்ன, என்ன பாய்கிறது என்ன, இன்ன இப்படி நான் என்று இன்ன தெரிகிறேன். நான் யார்? இந்த இடத்துக்கு உள்ளம் வரக்குள்ள மூதாதை செல்லித்தனத்தை மறந்துடுவோமா? அதை நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கைக்கு வச்சுக்குவோம். இப்ப பானுங்கிற பேரை மறந்துடுவோமா? பானு. அதே டைம்ல இந்த பானுவன்ற பேரை கொண்டு அழைக்கிற இன்ன நிக்கிற பொருள் என்னன்னு அறிய திறம்பா அறிவா. இன்னும் மாமரம் என்று நான் சொன்னதுக்கு இந்த மாமரம் என்று சொல்லி நான் இந்த பார்க்கிற இந்த பொருள் என்னன்னு சொல்லி நான் அறிவனா இல்லையா? இப்ப நான் இருள இருக்கனா அறிவுல இருக்கனா? அறிகிற இடத்துக்கு வந்துடுவேன். இப்ப நான் இந்த உலகத்தை மறக்கனா, எந்த உலகத்தை மறக்க நிப்பேன்? மறக்கலாமா? இது இது மறக்கிற உலகமா? இது நீங்க வா ஏகமா நான் இருக்கணும்னு சொல்லி இருக்கிற உங்களுடைய இடிப்பு நிலவா இது? அப்ப திரைகளற்ற உள்ளத்திலே தெரிவதெல்லாம் தெய்வீகமா? அப்ப இப்ப மாமரம் என்று சொல்லி மூதாதைகள் சொல்லி தந்த இந்த பெயர் தான் இன்னைக்கு என்ன அமைதி, திரையாமை. நாய் என்று சொல்லி தந்த இந்த பெயர் தான் என்ன அமைதி. அதெல்லாம் வெட்டா வரும் பெயர்களை அன்றி, நீங்களும் உங்களோட மூதாதைகளும் வைத்துக் கொண்ட பெயர்களை அன்றி, நாங்க அந்த பெயருக்கெல்லாம் ஒரு பொருளை இறக்கி தரலையங்கானே. நீங்க மாமரம் என்று சொன்னோன்னா நான் மாமரம் என்று சொன்ன அந்த சொல்லுக்கு நாங்க மாமரத்தை இறக்கிருக்கோம் எடுக்கலாமா? அவன் சொல்றான் நீங்க வச்சு கொண்ட பேரு தான். நாங்க அந்த பேருக்கு இங்க ஒரு பொருளை இறக்கல, நாங்க அந்த பேருக்கு ஒரு பொருளை இறக்கி தரலைங்க. அப்படி என்ன நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பெயர்கள் எல்லாத்துக்கும் 1000 மொழியிலே 1000 இல்ல லட்சம் கோடி சொற்கள்ல நாம சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா சொற்களுக்கும் எல்லா பெயர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பொருளை இறக்கி தந்திருக்கானா? இல்ல. அப்ப அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்கிற களிமாவும், தங்கத்தை தவிர மாலை இல்லை என்கிற விளக்கமும் கரெக்டா இருக்கா? இறை அஸ்மா தோற்றமே அண்டி இங்க படைப்பிரிக்கா? படைப்பில்லையா? படைப்பில்லை. அப்ப இப்ப படைச்சு வச்சுட்டு இருக்கேன் யாரு? மாமரத்தை. மாமரம் என்று சரி ஒரு சொல்ல கொண்டு ஒரு பொருள் இருக்கிறதாக நாம படைச்சு வச்சுட்டு இருக்கோம். இப்படி படைச்சு நாம ஒரு உலகத்துக்கு வாழ்றோம். இன்னும் 1000 வருஷத்துக்கு பிறகு இல்லாட்டி 1000 கோடி வருஷத்துக்கு பிறகு ஒரு சமூகம் வந்து நாம மாமரம் என்று சொல்லி அந்த பெயரால பார்த்த பொருளை அவங்க ஒரு பாஷையில ஒரு மொழியில ஒரு பேரை வச்சு பார்ப்பாளா இல்லையா? ஏற்கனவே ஒரு 1000 கோடி வருஷத்துக்கு முதல் ஒரு சமூகம் வந்து நமக்கு முன்னுக்கும்
அவங்க ஒரு 1000 மொழியில வந்து 1000 பேரை வச்சு அந்த பொருளை பார்த்தாளா இல்லையா? ஏதாவது எத்தனை கோடி மொழி வந்தாலும், எத்தனை கோடி மொழியில பெயர்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு பெயரையாவது அது ஏற்றுக்கொண்டுச்சா? அது எடுத்துச்சா? அப்படி என்றால் நீங்களும் உங்களோட மூதாதைகளும் வைத்துக்கொண்ட பெயர்களை அன்றி இந்த உலகத்தில அந்த பெயர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? அந்த உலகத்தை மறங்க. அப்படி ஒரு உலகமும் இல்லை, அப்படி ஒரு பொருளும் கிடையாது. நல்ல விஷயம் அனிஸ் பாத்திமா. அடுத்து இது விளங்க வேண்டிய விஷயம். மிச்சம் பேர் நினைக்க என்னடா இன்னும் இருக்கிறத மறந்து இன்னும் இருக்கிற வாழ்க்கையை விட்டு எங்கேயோ துறவரம் போறத நினைக்கா போல. இங்க நபிமாரும் ரசூமாரும் சமூகத்தை விட்டு போட்டு மக்களை விட்டு போட்டு காட்டுக்கெல்லாம் போய் துறவரம் இருந்து பிடிக்கல, துறவரம் இருந்து பிடிங்க செல்லையும் இல்லை. துறவரம் போய் இருந்து இப்படி பூரண நிலைய பிடிக்கவும் இல்லை. நீங்க மட்டும்தான் இப்ப நிக்கிறீங்க, சரியா? உங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் எந்த மொழியும் இல்லை, பேரும் இல்லை என்று நீங்க நிக்கிற அந்த கட்டத்துக்கு வந்தீங்களா, நீங்க இப்ப துறவரத்துல இருப்பீங்க, எங்கேயும் போவாங்க. அதுக்குத்தான் ஏகத்தில தரிங்கே என்று சொல்லிங்க. நான் கடைசி எங்க வந்து முடி பண்ணவங்களுக்கு தெரியும். ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க அந்த ஏக நிலையில தரிச்சா மட்டும்தான் இங்க என்ன நடக்குது, இங்க என்ன தெரியும், என்ன இருக்கு, இந்த விஷயம் என்ன என்ற அறிவு வழியா அந்த அறிகிற நிலவரும். அந்த அறிகிற நிலையம் உங்களோட உள்ளம் என்ன செய்யும்? வெளிப்படையாக உங்களுக்கு தெரிவிக்கும், தெரியும். உறுதி பெற்ற உள்ளத்துக்கு. அப்ப இந்த வெளிப்படையாக இந்த உலகம் எங்க இருக்கா? யார உள்ளத்தில? அதான் உங்களுடைய உள்ளம். நீங்க உடலுக்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த உள்ளத்துக்கு இல்ல, உறுதி பெற்ற உள்ளத்துக்கு. உடலுக்கு இருக்கு, உடலுக்கு ஒரு உள்ளம் இருக்கிறது, உறுதி பெற்ற உள்ளம் இல்லை, செத்து போற உள்ளம். அப்படி இல்ல உள்ளம். இப்ப உறுதி பெற்ற உள்ளம் தான் எப்படி தெரியுது அவருக்கு? வெளிப்படையாக தெரிகிற இடம் வந்துட்டா இந்த உலகமே என்ற உள்ளத்தில தெரியுது என்று உணர்ற இடத்துக்கு வருவாரா இல்லையா? வந்தா மாமரம் வண்டி இவ்வளவு நாளும் சின்னது, இவ்வளவு நாளும் பேரு மூதாதைகள் சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன என்று அவர உள்ள அவருக்கு உணர்த்தி கொடுக்காதா? அவர் தானே உணர்ந்திருக்காரா என்னண்டு? உலகப்ப இப்ப இந்த உலகத்தை மறங்க என்று சொன்ன உலகம் எது? இப்ப உள்ளம் என்று சொல்லி வெளிப்படையாக நான் காண போற அந்த உலகம் எது? இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பூ உலகு உங்களோட உள்ளத்திலதான் மறைஞ்சிருக்கு. நீங்க வெளிப்படையா பாக்குறீங்க இல்ல, வெளிப்படையா எடுக்கிறீங்க இல்ல, வெளிப்படையா சிந்திக்கவில்லை. காரணம் இந்த மூதாதையர்கள் எதிரிக்க கண்டோமோ அதனையே நாங்களும் பின்பற்றுவோம் என்று பின்பற்றிட்டு போவாளாம். அப்ப அவனை கேட்காங்க, அவர்கள் அந்த ஷைத்தானுடைய வழியில பின்பற்றி போனாலுமா? வருதா? மூதாதைகள் எதிரிக்க கண்டோமோ நாங்க அதனைத்தான் பின்பற்றி போவோம் என்று சொன்ன உடனே அந்த வசனத்தை தெளிவா எடுங்க, நீங்க அழகா விளங்கும். இவங்க அல்லாஹ் கேட்கான், அவங்க அந்த மூதாதைகர்கள் ஷைத்தானுடைய வழியை பின்பற்றி போனாலுமா நீங்க போவீங்க? அப்ப ஒரு இருக்கிற உலகத்தை ஷைத்தான் காட்டுறானா, இல்லாத உலகத்தை ஷைத்தான் காட்டுறானா? இல்லாத உலகத்தை தான் ஷைத்தான் காட்டுறான். இல்லாத அந்த உலகத்தை நம்பி இல்லாத பெயர்களை எல்லாம் ஒரு பொருள் என்று சொல்லி வச்சு, இல்ல பொருளே இல்லாத பெயர்களை எல்லாம் பொருள் என்று நம்பி வாழ்ற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா ஒரு வீணு விளையாட்டுமா? அப்ப கண்காணும் துன்யாவை ஹக்கண்டு உணராது. தெளிவா சொல்றா, கண்காணும் துன்யாவை, கண்ணால காண்ற துன்யாவை. அப்ப நீங்க கண்ணால மாமரம் என்று காண்றீங்களா இல்ல அது எண்ணெய் காண்றீங்களா? அது எண்ணெய் காண்றீங்கன்னா அறிவு காணுங்க, கண் காணல. மாமரம் தான் கண்காணுது. அதான் காலையில வந்து வீட்டை மாமரம் நிக்கா, ஓ கண்டீங்களா, ஓ கண்டு. அப்ப நீங்க மாமரத்தை கண்டீங்களா? அண்ணா நிக்கிறது மாமரம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்று கேட்ட கேள்வி அதான். விளங்கிட்டா?
நீங்க தான் மாமரம் என்று கல்லிங்களே அல்லாமல் அண்ணா நிக்கிறது உங்களுக்கும் மாமரம் என்ற பெயரை வச்சு தெரியுது. எனக்கு ஆங்கில மொழியில ஒரு பெயர் வச்சிருக்கேன், அந்த பேர் தான் எனக்கு தெரியுது இல்லையா? ஹிந்தி மொழியில உள்ளவங்களுக்கு ஹிந்தியில என்ன சொல்ற மாமரத்துக்கு? அந்த பேரை வச்சுக்கிட்டு அதை பாப்பாளா இல்லையா? இப்ப மாமரம் என்று தமிழ் மொழியில அந்த பேரை வச்சுக்கிட்டு பார்த்தவங்க உண்மையா? ஆங்கில மொழியில அந்த பேரை வச்சுக்கிட்டு பார்த்த அது உண்மையா? ஹிந்தி மொழியில அந்த பேரை வச்சுக்கிட்டு அவங்க பார்த்தது உண்மையா? யாரு பார்த்தது உண்மை? யாரு உண்மையை பார்த்திருக்கா? உண்மையை பார்த்தவங்க நீ தெரியுமா நிப்பான், இது என்ன தெரிகிறது என்ன என்று பார்க்க வந்துட்டான்பா. என்ன தெரிகிறது என்ன என்ன தெரியுது என்னன்னு இவர்தான் இப்ப கொஞ்சம் என்ன செய்யலாம். இப்ப கண்ணால பார்க்கான், மூதாதையை சொல்லி கொடுத்த பேரலையா பார்க்கான், அது எல்லாத்தையும் மறந்து அறிவால பார்க்கான். அதுக்கு பிறகுதான் இது என்ன என்று தெரியும். இப்படி தெரிய வரக்குள்ள அவர் இம்மையில் இருப்பாரா, துனியாவில் இருப்பாரா, எங்க இருப்பாரு? மறுமை எங்க இருப்பேன்? நான் மார்க்கம் இல்லாத விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் மார்க்கம். இந்த மறுமை எப்பயோ எங்கேயோ எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு செத்ததுக்கு பிறகு வரும் என்றெல்லாம் போதிச்சு காட்டிட்டு இருக்கிறது சரியா? அப்போ உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகம் வெளிப்படையாக தெரிஞ்சா அந்த வெளிப்படையா தெரிகிற அந்த உலகம் அந்த உறுதி பெற்ற உள்ளத்திலே இறுக்கி எழுந்து அந்த உறுதி பெற்றவர் உணர்வாரா இல்லையா? அவர் அப்படி உணரக்குள்ள இத நாய், இத மாடு, இது பறவை, இது மாமரம், இது பூமி, இது வானம் என்ற உணர்வாரு? அவருக்கு தான் அவர் இன்னும் உணர்றாரு. அதுக்கு ஏதாவது ஒரு மொழியில ஏதாவது ஒரு சூழல்ல வந்து உங்களுக்கு சொல்லலாமா? அதுக்கு மொழி இருக்கா? அப்ப அப்படியே உணர்ந்த அந்த விஷயத்தை ஏதாவது ஒரு மொழியில செல்ல வந்து ஏற்பட்ட மொழிதான் மனிதனிடத்துல வெளிப்படையாக பேசிக்கிற இந்த லட்சம் லட்சம் சொற்களும் மொழிகளும். அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி அவன் உள்ளம்தான் இந்த வெளிப்படையாக தெரியுது என்று உறுதி பெற்று என்னுடைய உள்ளத்தில இன்னா இப்படி தெரிகிறது என்ன என்று சிந்திக்க ஆரம்பிச்சா, இப்படி தெரிகிறத அவன் உள்ளத்தில எப்படி உணர்ந்திருக்கான், நான் இதை எப்படி உணர்ந்திருக்கேன் என்று அவனுக்கு அவன் உணர இல்லாதா? அவனுக்கு தெரிய வேண்டி வராதா? இப்ப இந்த அந்த உலகம் மறையுமா? அவன் பாது அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதத்தை அனுபூதி அடையவே பெற்றுக்கொண்டாய். இப்ப ஹலீஃபா பிரதிநிதி இருப்பார். அல்லாஹ் ஒரு பிரதிநிதியை படைச்சானே, அவருக்கு கற்றுக் கொடுத்தானே, கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் அவர் சொன்னாரே, அந்த மொழி தெரியும். அந்த மொழியைத்தான் இவர் பார்த்துக்கிட்டு இவர் ஒரு பாஷையை எடுத்துக்கிட்டு இவர் ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளும் என்ன செஞ்சிருக்காரு? மறந்து போய் மறுச்சியில வாழ்ந்திருக்காரு. தன்னை உணராம, தண்டை நிலை அறியாம, அறிவை பயன்படுத்தாம, இந்த கட்டுண்ட புலனுக்கு அமைவாக இந்த பாருங்க, அறிவை மயக்குவது புலனாட்சி, ஆசையை ஊட்டுவதும் புலனாட்சி, அமைதியை கெடுப்பதும் புலனாட்சி. இன்றேல் அகிலத்தில் வாழ்வு இல்லை, இறந்தாச்சு. இவர் எங்க இருக்காரு? இப்ப இறந்துட்டு அப்படி இல்லாமட்டாரா? இன்னும் இந்த பூலகத்தில் இருக்காரு. இப்ப நான் சொல்றது உங்களோட புத்தியில அமைஞ்சிட்டா? அவரோட உள்ளத்தில இந்த ஏக வியாபகமா தெரிகிற எல்லாத்தையும் என்ன என்று உணர்ந்திருக்காரு, என்ன என்று உணர்ந்தாரு, என்ன என்று உணரப்பட்டிருக்கி என்று உங்களோட புத்தியில் அமைதா? ஏகமா அவ்வளவுதான் அமைதி. அவன் அதுல போய் சரிச்சத்துக்கு புறவுதான் என்ன செய்யும் அவருக்கு? அந்த உலகம் அமையும். அந்த உலகம் தெரிய வேண்டி வறுமை அல்லாமல் இப்ப அமையாது. புத்தியில் அமையா பூ உலகு உன் உள்ளத்தில் தான் இப்ப மறைஞ்சிருக்கு. அப்படி மறைஞ்சிருக்கிற அந்த பூ உலகு
உறுதி பெற்ற உள்ளத்துக்கு வெளிப்படையாச்சு. நாம இந்த உலகத்தை விட்டு போறையா யாரு செய்ய? நாம இந்த உலகத்தை மறக்க இல்லையே. நீங்க ஒரு உலகத்தை காட்டி தந்தீங்களே மூதாதையர்கள், ஒரு இல்லாத உலகத்தை. அல்லாஹ் எந்த பொருளுமே இறக்கி தராத, எந்த பொருளுமே இல்லாத, சும்மா பெயர்களை வச்சுக்கிட்டு பொருள் என்று நம்பிக்கிட்டு வாழ்ற ஒரு உலகத்தை காட்டி தந்தீங்களே நீங்க மூதாதையர்கள். உங்களுக்கு யார் காட்டி தந்த? அது அந்த மூதாதைகள். அப்ப மூதாதைகள் இருக்கிற வழியை பின்பற்றினாக்கு. எதுல மூதாதைகள் இருந்தாலோ அதை பின்பற்ற, அவங்களோட மூதாதைகள் எதில் இருந்தாங்களோ அதை பின்பற்ற. அதைத்தான் அல்லாஹ் வேதத்தில் கேட்கான். உண்மையை வந்து செல்லி போட்டு நாங்க எந்த பொருளையுமே இறக்கலையே உங்களுக்கு ரெண்டு சொன்ன உடனே இவங்க எங்கட மூதாதையர்கள் அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்று களிமாவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க என்று களிமாவை சொன்ன உடனே இவ என்ன சொல்றாங்க? எங்கட மூதாதைகள் எதில் இருக்க நாங்க கண்டோமோ அதைத்தான் நாங்க பின்பற்றுவோம் சொல்றாள் இல்லையா? சொன்ன உடனே அல்லாஹ் மாறி திரும்ப கேட்கான், அவங்க உங்களோட மூதாதைகள் இருக்காள், அவங்க செய்தான பின்பற்றி செய்தாண்ட அந்த வழியில போனாலுமா நீங்க பின்பற்றுவீங்க? அப்ப இப்ப செய்தான் காட்டி செய்தான் ஒரு உலக ஊட்டி இன்னதெல்லாம் இடிக்கென்று சொல்லி பெயரை வச்சு ஒரு உலகத்துக்குள்ள வாழ வைக்கிற உலகத்துக்குள்ள இன்றைக்கு மூதாதைகள் போய் இன்றைக்கு நாமளும் போயிட்டு இருக்கமெண்டா யாரை பின்தொடர்ந்து போறோம்? அவனை பின்தொடர்ந்து போனா அவன் என்ன செய்வான்? நமக்கு உடல் ஒன்று இடிக்கண்டு செல்லுவான். உடல் இடிக்கண்டு யாரு சொல்லி தந்த? மூதாதைகள். நாம இன்னும் உடலை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அமிர்தா அப்ப உடல் இருந்து செல்லி ஒரு பொருள் இறக்கல் இல்லையா? வெறும் பேர். அப்ப வெறும் பேருக்கு ஒரு பொருளை நம்பிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு, வெறும் பெயருக்கு ஒரு மரத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு, வெறும் பெயர்களுக்கு எந்த பொருளுமே இறக்கப்படாம நம்பிக்கிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம கொண்டு போயிருக்கமண்டா. மூதாதையர்கள் அப்படி நமக்கு அந்த வாழ்க்கையை காட்டியிருக்காளண்டா. இது அவர்களுக்கும் செய்தான் இந்த வழியை ஊட்டியிருக்கான். நமக்கும் அந்த மூதாதைகள் என்ன செஞ்சிருக்காங்க? செய்தான பின்பற்றின அந்த வழியைத்தான் நமக்கும் ஊட்டியிருக்காங்க. அப்ப நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பி நரகில் வீழாதே என்ற என்ன அர்த்தம்? அப்படி நிஜமாக ஒரு உடல் இல்லை. அதை நம்பி நீ போனீங்க நாளைக்கு என்ன நீ இல்லாமாயிடுவா. இல்லாமாயிட்டு இங்க நரகத்துல கிடப்பா, நரகில வீழாது. அப்ப இவன் செய்தான பின்தொடர்ற மூதாதையர்களும் அவர்களை பின்தொடர்ந்த மூதாதையர்களும் அவர்களை பின்தொடர்ந்து போற நம்மள போல இப்ப இருக்கிற எத்தனையோ கோடி பேரும் அவன் கூட்டிகிட்டு போய் பின்தொடர்ந்து வார எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் எங்க தள்ளிடுவான். அதைத்தான் நான் நரகத்தில எல்லாரையும் ஜின்னையும் இன்சையும் போடுவேன் என்று சொல்லுங்க. என்னன்னு சொன்னா அப்ப நரகத்தில ஆழம் கணக்கிட முடியாத அளவு அந்த ஆழத்தில் இருக்கிற அந்த நரகத்தை நிரப்புவேன் என்று இவன் அல்லாஹ் கிட்ட சொல்லியிருக்கான்டா. அதிகமானவங்க போவாக, அதிகமானவங்க இந்த உலகத்துக்குள்ளாம் இருப்பாக, அதிகமானவங்க இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளாம் வாழுவாக என்று புரியுதா இல்லையா? அதான் அது ஒரே பாட்டுல புத்தி உள்ள மனிதனுக்கு இந்த புவி உலகம் ஆகிய கடவுள் தந்த புலனுக்கேற்ப காணும் உலகம் ஆகிய. அப்ப இப்ப செய்தான் இவ்வளவு சொற்களையும் பெயர்களையும் காட்டி ஒரு உலகத்தை ஊட்டி எந்த பொருளுமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்பிக்கையாக நமக்கு தந்து இப்படி ஒரு உலகத்துக்கு வாழ வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காளா செத்துக்கிட்டு இருக்காளா? புரிபடுகிறா? அப்ப களிமாவை கொண்டு கொள்கையை கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கிறதுல நீங்க சந்தேகம் உண்டா? இல்ல நாங்க சந்திப்போம் என்ற அந்த மார்க்கத்தில ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி நீங்க ஏகமாக நீங்க இருக்கிறத உணர்ற இடத்துக்கு
உணர்ற நிலைக்கு வந்தா முதலாவது உங்களுக்கு உங்களோட கல்வி தான் திறக்கப்படும். உங்களோட உள்ளம் தான் என்ன செய்யும், திறந்து அந்த உள்ளத்தில இந்த உலகம் இருக்கிறதாக உங்களுக்கு வெளிப்படையா தெரிய வருமண்டா. தெரிய வந்தா இந்த ஏக வியாபகமா இருக்கிற இந்த உள்ளத்தில அந்த உலகம் உணரப்பட்டு இருக்கண்டா. நான் நன்றி நீங்க இந்த உலகத்தை உணர்ந்திருக்கிறீங்க. இதுதான் அகிலம், இதுதான் அகிலத்தின் உயிர், அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதத்தை அனுபூதி அடைய பெற்றுக் கொண்டிருக்கிற விஷயம் அந்த விஷயம் உணர வேண்டி வரும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இப்ப நாம அந்த பாயிண்ட் அவுட்றாங்க. உங்களை கொண்டாந்து எல்லாரையும் நான் நிப்பாட்டி இருக்கிற இடம் ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா? விழிப்பை பெற்ற பின்பு உலகம் இருப்பதை நீ அறிவாயா? இந்த விழிப்புத்தான் இப்ப இன்னைக்கு ஏற்படும். அந்த விழிப்பு ஏற்பட்டோன்னு அந்த விழிப்புல என்ன இருக்கும்? ஏகமா நான் இருக்கேன், உலகம் இருக்கும். அந்த உலகத்தில மூதாதைகர்கள் சொல்லித்தந்து மாமரம் என்று காட்டினாலே அது இருக்காது. ஆனா காண்றது இருக்கும். இது நுட்பமா பிடிக்கும், இது மிச்சம் கஷ்டம் பிடிக்கிறேன். இதை வருஷ கணக்கெடுத்திருக்கு நாங்களே இதை பிடிச்சிக்கிறதுக்கு. நீங்க ஒரு நாளையில கேட்டுட்டு நாளை பிடிச்சிட்டு நினைச்சிங்களா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நுட்பமா கேட்டு நுட்பமா பிடிக்கணும், உள்ளத்தை சுத்தமாக்கணும். இல்லாட்டி இது தெளிவாக இல்லை, இந்த விஷயம் உங்களுக்கு உலங்க வார இல்லை. புரிப்படுதா? அப்ப இந்த தெரிகிறது தெரியும், ஆனா என்ன தெரியாது? மாமரம் என்று மூதாதைகள் சொல்லி ஒரு சொல்ல கொண்டு நாம பார்த்தோமே ஒரு பொருள், அது தெரியாது. அது இல்லை, அது இருக்க. அப்ப ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க சூட்சுமத்தை மட்டும் இல்லை, அந்த சூட்சுமத்தில் இருக்கிற பௌதீகத்தை நீங்க உங்களோட உள்ளத்தில இருக்கிறதாக உணர்ந்தீங்களா, உணர்ற நிலை வந்தா செல்லையா எங்க இருப்பீங்க? ஜன்னத்தில் இருப்பீங்க. ஜன்னத்துக்கு வரல, நீங்க ஜன்னத்துக்கு வந்துட்டு. இதுதான் சாந்தியின் தலைவாசல். இப்ப ஜன்னத்தை அங்க இங்கே எல்லாம் தேடி அலையாது. இஞ்ச இந்த கணம் பெற்றுக் கொள்ளலாம். அதைத்தான் ரசூலுல்லா வலது பக்கம் திரும்பி ஜன்னத்தை கண்டேன் என்றார், இடது பக்கம் திரும்பி நரகத்தை கண்டேன் என்றார். அப்ப ஐனுல் லக்கீன் இருந்தா லதர உன்னல் ஜஹீம், ஜஹீம் என்கிற நரகத்தை பிரத்தியட்சமாக காணலாம். அப்படி நரகத்தை காணக்குள்ள எங்களை பக்கம் காணுவாரு. இடது பக்கம் நரகத்தை காணக்குள்ள வலது சைடுக்கு அவருக்கு ஜன்னத்து தெரியாதா? அவ வேதம் இப்பயும் நமக்கு இடது சைடுல நரகம் இருக்கிறதையும் வலது சைடுல ஜன்னத்து இருக்கிறதையும் காணலாம் நமக்கு புரிய வைக்கலையா? கண்டவர்கள் யாரும் உண்டா?